ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர்கள் மேவித்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் உமது குமாரனாய் இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலில் அப்படினால நன்றி. இயேசு எங்களுக்காக ஆண்டவரே உன்னதத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்களைப் போல மாம்சம் இரத்தமுடையராய் பிறந்தபடினால நன்றி. எங்களை உதவி செய்வதற்காக தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரிலே எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்களில் உட்கார செய்தபடினால நன்றி. அப்பா, இருளின் அதிகாரத்தில் எங்களை விடுதலையாக்கி உமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தினீங்களே, அதற்கு நன்றி. அப்பா, எங்களை திக்கற்றலா விடாமல் எங்களுக்கு தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனுக்காக நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையிலோரும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கப் போகிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. தடையாக இருக்கிற அந்தகாரத்தின் சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவரை நீர் அடியனையும் அடியார்களையும் ஆட்கொண்டு நடத்தும்படி இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். உம்மோடு கிட்டி சேர ஆவியினால் என்னை மாற்றும். ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. இனியும் உம்மோடு கிட்டி சேர பலவீனன் அருகில் பலத்தாரும் வந்தெனக்காய். பலவீனன் அருகில் பலத்தாரும் வந்தெனக்காய். உம்மை போல் நான் கனி தரவே உமதாவியால் உதவிடுவே. உம்மை போல் நான் கனி தரவே உமதாவியால் உதவிடுவே. இனியும் உம்மோடு கிட்டி சேர நல்ல திராட்சை செடி நீரல்லோ, நானும் இணைந்து வாழ்ந்திடவே. நல்ல திராட்சை செடி நீரல்லோ, நானும் இணைந்து வாழ்ந்திடவே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுவே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுவே. இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியினால் என்னை மாற்றும். ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. இனியும் உம்மோடு கிட்டி சேர. இந்த நாளிலும் கலாத்தியருக்கான நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் இந்த கலாத்திய சபையானது பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபை. ஒரு சபை மாத்திரமல்ல, கலாத்திய நாட்டில் உள்ள சபைகள் என்று சொல்லி முதல் பகுதியில் நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். தொடர்ந்து அவர் செய்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்திலே ராஜ்யத்தில் வந்து சேர்ந்திருந்தாலும் யூத பின்னணியிலிருந்து வந்த மக்கள் மறுபடியும் அவர்களை அந்த சுயாத நிலைமையிலிருந்து அடிமைத்தன நுகத்திற்குள்ளே அவர்களை கொண்டு வரும்படிக்கு விருத்த சேதனம் சொல்லும்படி கட்டாயம் பண்ணினார்கள். அந்த கட்டாயம் விருத்த சேதனம் பண்ணினாதான் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்க முடியும், ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட அந்த மக்களை மறுபடியும் கிரியையை சார்ந்து போக வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற அந்த மக்களை தங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, மனிதனுடைய கொள்கைகளுக்கு அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்த அந்த நிலைமையில் தான் பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார்.
தொடர்ந்து நாம் 4 அதிகாரங்களிலே பார்த்தோம். நாம் அடிமைகள் அல்ல, நாம் சுயாதீனர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நாம் ஒருபோதும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. ரோமர் 6:22 வாசிக்கிறோம், இப்பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். எனவே நாம் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அடிமையாக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் ஆண்டவருடைய அடிமைகள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள். இருந்தாலும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது நாம் அவரை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அதனால்தான் நான் மனிதனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தவர்களாக இருந்தால் தேவனுடைய ஊழியன் அல்ல என்று சொல்லி நாம் 1:10 வாசிக்கிறோம் கலாத்தியரில். எனவே இந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது இவைகளை மனதில் வைத்துக்கொள்வோம். 5ஆம் அதிகாரத்தில் முதல் 12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்லேவரி தாட்ஸ் லிபர்ட்டி, அடிமைத்தனமானது சுயாதீனத்தை தடுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸஸ், கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மை உருமாற்றம் செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே 5ஆம் அதிகாரம் 16லேருந்து 26 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் மேக்ஸ் அஸ் ட்ரையம்ஃபட், நம்மை கிறிஸ்துவுக்குள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவராய் இயேசுனுடைய ஆவியின் மூலமாக நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் முதல் பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் யுவர் லிபர்ட்டி என்று சொல்லி அங்கே பவுல் முதலாவது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது முந்தின பகுதியில் நான் பார்த்த பொழுது 2 விதமான திருஸ்தாந்தங்கள், அதாவது ஆகார் அடிமைத்தனத்திற்குள்ளே பிறந்த ஒரு வம்சம், 2வது சாராள் மூலமாய் வந்தது வாக்குத்தத்தத்தின்படி வந்த வம்சம். நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின்படி நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை சொல்லிவிட்டு பின்னதாக அந்த கடைசியில் சொல்லுகிறார், நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த சுயாதீன நிலைமையை விட்டுவிட்டு மறுபடியும் மனிதனுடைய கொள்கைகளுக்கு அல்லது பிரமாணங்களுக்கு அல்லது நியாயப்பிரமாண சில காரியங்களிலே குறிப்பிட்ட சில காரியங்களை அன்றைக்கு அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கும் சில காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவைகளுக்கு நீங்கள் அடிமைப்படாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு வைத்த சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருங்கள், உறுதியாக இருங்கள் என்று சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். எலேசியன் சாப்டர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் என்பதே கிடையாது. ஒரே ஒரு சுவிசேஷம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. எனவே அந்த சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷம், வேறொரு நற்செய்தி, அது எந்த நற்செய்தியாக இருந்தாலும் கேட்குறதுக்கு நல்ல செய்தியெல்லாம் நல்ல செய்தி அல்ல. அதுதான் ஏவாளுடைய வஞ்சகத்தின் மூலமாய் விழுந்து போனது. ஏவாள் வஞ்சகத்தின் மூலமாய் விழுந்து போன அதே நிலைமை இந்த கடைசி நாட்களிலே அநேக கொள்கைகள் மூலமாய் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த சுயாதீனத்தை அடைந்தபடியினாலே அந்த சுயாதீன நிலைமையிலே அந்த விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். வேறொரு நற்செய்தியை நாம் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. 2வது காரியம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வது காரியம் வாசிக்கிறோம். சப்ஜெக்ஷன் டு லீகலிசம் ரூயின்ஸ் கிரேஸ், அதாவது பிரமாணங்களுக்கு ஒருவன் தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது கிருபையை அவன் போக்கடித்துக் கொள்கிறான். உதாரணமாக இவர்கள் கிருபையினாலே எபேசர் 2:8 வாசிக்கிற கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு, ஒருவர் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டாகிறது அல்ல என்று சொல்லி அந்த எபேசர் 2:8 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இந்த விசுவாசிகள் பவுல் பிரசங்கித்த அந்த நற்செய்தியை அவர்கள் விசுவாசித்தார்கள். அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார், கிருபை அருளினார். அந்த கிருபையினால் அவர்கள் ரட்சித்தது மாத்திரமல்ல, அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக அவரை மாற்றினது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திலிருந்து அவங்களை நீங்களாக்கி விட்டது மாத்திரமல்ல, உன்னதத்தினுடைய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திற்கும் உரிமையாளர்களாய் அவர்களை மாற்றிவிட்டார். இவையெல்லாம் எந்த விதமான கிரியைகளினாலே அவர்களுக்கு கிடைத்ததல்ல. கர்த்தராய் இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த நற்செய்தியினாலே அவர் ரட்சிக்கப்பட்டு சுயாதீனத்திற்கு வந்தவர்கள். மறுபடியும் இந்த யூத பின்னணியிலிருந்து வந்த மக்கள் அவளை விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணினதினாலே என்ன பண்ணுறாங்க, அவர் கிருபியை போக்கடித்து கொள்ளுகிற ஒரு நிலைமை. ஏன்னாக்கா இது சத்தியம் கிடையாது.
பொய்யான மாயையை பற்றிக்கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார்கள். கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 20 22 வசனம் வரைக்கும் இப்படி பார்க்கிறோம். கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் இப்படிப்பட்ட போதனைகள்லாம் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஒன்றும் பிரயோஜனப்படாது. அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு, வெளிப்புறமாக வேணா மாம்ச பிரகாரமாக மாற்றத்தை உண்டு பண்ணிமே ஒழிய ஆவிக்குரிய ரீதியாக எந்த விதமான புதிய மாற்றத்தையும் அந்த கிரிகையானது அல்லது பிரமாணமானது அல்லது மனிதனுடைய கொள்கையானது அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியவே முடியாது. ஏன்னா இது உங்களால் உண்டானது அல்ல என்று சொல்லிவிட்டார். ஸோ சப்ஜெக்ஷன் டு லீகலிசம் ரூயின்ஸ் கிரேஸ். கிருபையை போக்கெடுத்துக் கொள்கிறார். ஏன்னா கிரிகை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஏன்னாக்கா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக இருந்த ஆபேலும் சரி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, நோவா இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னான காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆபிரகாம் நீதிமான் ஆனது விருத்த சேதனம் பண்ணினதினால் அல்ல, ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை பார்த்த தேவன் அவர்களுக்கு அருளை பொழிகிறார். அந்த அருளை பொழிந்து கிருபினாலே அவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை அழைக்கிறார். இதே தான் ஆண்டவர் நல்லவங்க என்பதற்காக ஆண்டவர் அழைக்கல. இப்போ ஆபிரகாம் விக்கிர ஆராதனைக்காரனாக இருக்கும்பொழுது தான் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைக்கிறதை நான் பார்க்கிறோம். இதே தான் பவுல் பக்தன் கலாத்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை சொல்லும் பொழுது இதே காரியத்தை தான் அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது. எனவே இங்கே வாசிக்கும் பொழுது இவர் பிறக்கும் பொழுதே அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே அவர் பிறக்கின்றார். அந்த பிறந்தது மாத்திரமல்ல 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணினவராக இருக்கின்றார். அப்படி இருந்தாலும் அந்த வைராக்கியத்து நிமித்தமாய் சபையை அதிகமாக துன்பப்படுத்தினார். எனவே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் சொல்கிற அளவுக்கு சபையை துன்பப்படுத்தினவர். அறியாமையினால் அப்படி செய்தார். ஆனால் செய்ததெல்லாம் தவறு தான். ஆனால் தவறுனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கிருபையினாலே அவரை அழைக்கின்றார். அவர் ரொம்ப பரிசுத்தவான், தேவனுக்கு ஏற்புடைய நிலை என்று சொல்லி அவர் நீதிமானாக இருந்ததுனால் அழைக்கலை. பாவிலாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான நிலைமையில் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அந்த அன்பின் நிமித்தமாய் கிருபையினாலே அவர் அழைத்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எனவே அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்க அந்த மக்கள் அந்த கிருபையை போக்கடித்து விட்டு பிரமாணத்துக்குள்ளே தங்களை கொண்டு போய் அவர்களை ஒப்படைக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது அந்த கிருபையை அவர்கள் போக்கடித்துக் கொள்கிற ஒரு நிலைமை. எனவே எபிரேயரில் வாசிக்கும் பொழுது 13:9 வாசிக்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. அப்போ கிருபையை யாருக்கு கொடுப்பார்? ரோமர் 9:16 வாசிக்கிறோம், விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் சொல்லிவிட்டு, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாக இருக்கிறார். எனவே யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, எதை விசுவாசிக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 64 வசனம் வாசிக்கிறோம், ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திற்கு வரமாட்டான். ஏன்னா தம்மை விசுவாசிக்கிறவன் நின்னான் என்று அறிந்திருக்கிறார். எதை விசுவாசிக்கிறான் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே எந்த நற்செய்தியாக இருந்தாலும் அந்த பொய்யான தவறான ஒரு நற்செய்தி என்று சொல்லி நம்பி ஒருத்தன் விசுவாசித்தால் அவனுக்கு ஆண்டோட இரக்கம் கிருபை கிடைக்காது. சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மனம் திரும்பதிலும் பாவம் மன்னிப்பையும் ஒருவன் விசுவாசித்தால் தான் அவன் கிருபையை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட முடியும். அவ்விதமாக தான் இந்த கலாத்திய சபை மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அடிமைத்தனத்திற்குள்ளே அவர்களை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த கிருபையை அவர்கள் போக்கடித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு, ஊழியம் செய்யும்படிக்கு, தொண்டு செய்யும்படிக்கு, பணிவிடை செய்யும்படிக்கு, சேவை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். 3வது காரியம் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். 3வது காரியம் வாசி, சப்ஜெக்ஷன் டு லீகலிசம் பர்டன்ஸ் அஸ்.
அதாவது பிரமாணத்திற்கு தன்னை அடிமைப்படுத்திக் கொள்கிறவன் மேலும் அதிக பாரமானதை தன் வாழ்க்கையிலே அவன் ஏற்றுக்கொள்கிற நிலைமையை தான் பார்க்கின்றோம். ஏன்னா நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அநேக பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த பிரமாணங்களை எல்லாவற்றையும் அவன் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஒன்றை மாத்திரம் எடுத்து அவன் பயன்படுத்தக்கூடாது. ஒன்றை மாத்திரம் எடுத்து அவன் அபியாசப்படுத்தி விட்டால் அது நியாயப்பிரமாணம் நிறைவேறினதாக அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம தான் இயேசு ஏற்றுக்கிட்டோமே, நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தை விடுதலாக்கிட்டோமே, அது செய்கிறதுனால செய்கிறது தப்பு கிடையாது. விருத்த சேதனம் பண்ணுறதும் தப்பு கிடையாது, ஓய்வு நாள் அனுசரிக்கிறதும் தப்பு கிடையாது, எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அதை சட்டமாக மாற்றும் பொழுது அதை எப்படி கலாத்திய சபையில் விருத்த சேதனத்தை கட்டாயம் பண்ணினார்களோ அதுபோல் இன்றைக்கு சபைகளிலே அநேக கொள்கைகளை கட்டாயப்படுத்தும் பொழுது தான் அவருடைய நிலைமை என்ன ஆகிறதுனாக்கா மேலும் பாரமான ஒரு காரியத்திற்குள்ளே அவர்கள் புகுத்தப்படுகிறார்கள். இதுதான் இயேசு வாழ்ந்த நாட்களிலே பரிசேயர்கள் செய்த ஒரு காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 23:4. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் மனுஷனால் சுமக்க முடியாத பாரமான காரியத்தை அவர் மேல் சுமத்துகிறார்கள். இதை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு முறை நடந்த சம்பவம். அது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அப்போ என்ன வாசிக்கிறோம், மனிதனுடைய கற்பனையில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கு கூட அதே மாதிரி மனிதனுடைய கற்பனையில் கடைபிடிச்சிட்டாக்கா தேவனுடைய கற்பனையை கடைபிடிச்சதுக்கு சமானம். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியில் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய கற்பனையை ஒருவன் கடைபிடிப்பது கடினம் போலவும் அந்த தேவனுடைய கற்பனை கடினமானது போல் காணப்படுகிறபடினாலே அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை லகுவாக்குகிறது போல் என்ன பண்ணுறாங்க, மேலும் பாரமான ஒரு கற்பனையை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உதாரணமாக வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அப்பரசம் அவர் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்துட்டார். அந்த அற்புதத்தை பார்த்த மக்கள் இயேசுவின் இடத்தில் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்தோன்னே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதுனால என்னை தேடுகிறது சொல்லிவிட்டு, அழிந்து போகிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியாமல் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற நித்திய நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர்களுக்கு சொல்கிறார். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இந்த 5,10,000 பேருக்கு கொடுத்தப்ப உங்கள் பிரசங்கத்தை நாங்கள் உட்காந்து கேட்டோம், அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிறுத்திற்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் அழகாக சொல்கிறார், அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பது அது கேட்ட கிரியை என்ற. அப்போ விசுவாசத்தை தான் குறிச்சது. இன்றைக்கு கூட என்ன பண்ணுறாங்க, அந்த போஜனத்தை பற்றி சொன்ன உடனே தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை புரிஞ்சு கொள்ளவும் இல்லை, இயேசு அங்கீகரிக்கலை. இன்னும் ஆண்டவர் அதை நானே வானத்திலிருந்து இறங்கின அப்படின்றாரு, என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம்னு சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் தன் மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பானது யூதர்களுடைய ஒரு வாக்குவாதம். 5ஆம் அதிகாரத்தில் 51-52 வசனம் வாசிக்கிறோம். முதல்ல யூதர்களுக்குள்ள வாக்குவாதம். இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லும்பொழுது சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, 60ஆம் வசனத்தில், இது கடினமான உபதேசம், யார் இதை ஏற்றுக்கொள்வார்? ஏன்னா விசுவாசிக்கிறது கடினமா? அது ஏற்கனவே சொல்லிட்டார், அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பது அது கேட்ட கிரியனாக விசுவாசிச்சுட்டு போய்கிட்டே இருந்திருக்கணும். ஆனால் இவங்களுக்கு புரியலன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, மாம்ச சிந்தை கொள்கிறாங்க, பூமி கெடுத்த எண்ணங்களோடு கூட அதை பார்க்கிறார்கள். அதனால் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியல. யோவான் 8:43 வாசிக்கும்பொழுது, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லை. அப்போ இவர்கள் யாரோட உபதேசத்தை தான் சத்தியமாக சட்டமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, மனிதனுடைய கற்பனையில் தான் சட்டமாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த பாரத்தை தான் அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி சுமந்து கொண்டு இருந்தபடினால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அதனால் தான் காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். யாருடைய சுவிசேஷம், யாருடைய நல்ல செய்தி? ஆண்டவர் கொடுக்குற நற்செய்தியை தான் அவர்கள் விசுவாசிச்சிருக்கணும். விசுவாசிச்சிருந்தாக்கா தேவனுடைய ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, ஒரு போலியான ஒரு பக்தி வாழ்க்கை. தேவாலயம் இருக்கிறது, இஸ்ரவேலில் இருக்கிறாங்க, பலி கொண்டு இருக்கிறது, பண்டிகை இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது, அவர்கள் அந்த நிலைமையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஒரு விடுதலை, மெய்யான விடுதலை அவருக்கு கிடைக்கல. அப்போ தான் ஆண்டவர் இந்த யோவான் ஸ்நானை அனுப்புகிறார், இந்த ஜனங்களையும் அனுப்புகிறார். இதே தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களோடு கூட ஆண்டவர் பேசினார். எத்தனை தினமோ உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்து உனக்கும் மனதில்லை என்றார். 3 வருஷம் அவர்களுக்கு அற்புதங்களெல்லாம் செஞ்சு தாதான் உலக இரட்சகர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் தான் மேசியா என்பதை வெளிப்படுத்துகிறார்.
ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவரை யோவான் ஸ்நானையும் புறக்கணித்தாங்க, இயேசுவையும் புறக்கணித்தாங்க. அப்போ தான் மத்திய 11ஆம் அதிகாரத்தில் 27 சொல்கிறார், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரன் அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவன் ஒருவரும் பிதாவை அறியான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்களாம் என்னிடத்திற்கு வாருங்கன்றார். ஏன்னாக்கா மனிதனுடைய பாரங்களை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஏற்கனவே சமாதானம் இல்லை, ஏற்கனவே மெய்யான விடுதலை இல்லை, போலியான ஒரு சந்தோஷம், போலியான ஒரு சமாதானம், உள்ளத்துக்குள்ளே அமைதி இல்லை, இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களாம் ஏன்ட்ட வாங்கப்பா, நான் உங்களுக்கு இளைப்பாறுத்துறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் அன்போடு கூட சாந்தத்தோடு கூட மனத்தாழ்மையோடு கூட அவர் என்ன சொல்கிறார், நான் சொல்கிறத விசுவாசிப்பான்றார். அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. மனிதனுடைய கற்பனைகள், இதை செஞ்சால் எனக்கு விடுதலை கிடைக்கும், அப்படி செஞ்சால் விடுதலை கிடைக்கும். அன்றைக்கு சொன்னது போல தான் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சொல்லுகிற, அநேக சபைகள் சொல்லுகிற சட்டத்திட்டங்களை கடைபிடித்து விட்டால் விடுதலை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு போலியான நிலையிலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களை மேலும் மேலும் பாரப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த யூத பின்னணியில் வந்த இந்த மக்கள் எப்படி கலாத்திய சபையில் பண்ணின பொழுது அங்கே யூத சபைகளுக்குள்ளார ஒரு குழப்பம் வந்தது. அப்போ அந்த ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கூடி இதை குறித்து விவாதம் பண்ணிவிட்டு எடுக்கிற ஒரு முடிவு தான் 15ஆம் அதிகாரம் 28-29. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 28-29. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. எனவே வாசிக்கும் பொழுது பாரமான ஒன்றையும் மேல் உங்கள் மேல் சுமத்தாது இருப்பது, அதாவது யூத பின்னணியிலே நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களிலே இந்த 4 காரியங்களை தவிர வேறு ஒன்றையும் அந்த புறமைத்தார் மேலே சுமத்தாமல் இருப்பது எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நலம் என்று கண்டது என்று சொல்லி அங்கே சொல்லியிருந்தாலும் இந்த கலாத்திய சபையிலே அந்த மக்கள் மாத்திரமில்லை, இன்றைக்கு அநேக சபைகளிலே தங்களுடைய கொள்கையை தான் அவங்க கடைபிடிக்கணும், தங்களுடைய கொள்கையை தான் கடைபிடிச்சாதான் ஆண்டவர் அங்கீகரிப்பார், தங்களுடைய கொள்கையை கடைபிடித்து அதை நிறைவேற்றினா தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும், சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி. அதனால தான் ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லிவிட்டார். எபிரேய வேதத்தில் வாசிக்கும்போது லூக்கா 20 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம், உங்கள் இருதயமானது பெருந்திண்டையினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு அந்த நாள் உங்கள் மேலே ஒரு கண்ணியைப் போல வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34-36 வசனம். லூக் சாப்டர் 21 verse 34-36. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். விசுவாசம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி அவர் சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னு சொல்கிறார். அதாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோர் முடிக்கிறோருமா இருக்க இயேசு நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கோடக்கிறோம். இந்த ரட்சிப்பின் அந்த விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு, அதை முடிக்கப் போகிறவர் இயேசு. இடையில் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அதனால் பாரமானவைகள் யார்? மனிதனுடைய கற்பனைகள், கொள்கைகள், வேதத்துக்கு ஒத்து வராத காரியங்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தூக்கி போட்டால் தான் விசுவாச ஓட்டத்தில் இயேசு நோக்கி நான் ஓட முடியும். அதில் சப்ஜெக்ஷன் டு லீகலிசம் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுதுனாக்கா ரூயின்ஸ் கிரேஸ், கிருபையை போக்கடித்து போகிறதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ரெண்டாவது, அது மேலும் மேலும் நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாரமானதை அவன் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவைகளுக்கு பிரச்சனை மத்தியில் இந்த கற்பனைகளை கைகொள்ள அதையும் கடைபிடிக்கிறதுனா எப்படி முடியாது. ஆனால் அந்த நாட்களிலே பரிசேயர் அப்படி தான் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் இந்த நாட்களில் கலாத்திய சபையில் அந்த யூத பின்னணியில் வந்த அந்த ஊழியர்கள் செய்தாங்க. இதே தான் இன்றைக்கு எல்லா ஸ்தாபனங்களிலும் அவரவர்களுக்கு ஒரு கொள்கையை அந்த விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், மறைமுகமாக கட்டாயப்படுத்துகிறார்கள். அதை செய்தால் அவர்களுக்கு விடுதலையும் சமாதானமும் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி போதிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஸோ சப்ஜெக்ஷன் டு லீகலிசம் பர்டன்ஸ் அஸ். 4வது காரியம் 4வது வசனம் வாசிக்கலாம்.
நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அடுத்தது 4 சப்ஜெக்ஷன் டு லீகலிசம் ஏலியனேட்ஸ் ஃப்ரம் கிரைஸ்ட். அதை கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஒருவனை என்ன பண்ணுகிறது, அவனை பிரித்து விடுகிறது, அவனை கிறிஸ்துவை விட்டு விலகி போக செய்கிறது. எப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எனவே அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. நாம் செய்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் அல்லது மனிதனுடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறதுனால கிருபை கிடைக்க போகிறதில்ல. அதனால் பிரமாணமானது ஒருவனை கிறிஸ்துவிலிருந்து பிரித்து விடுகிறது. அப்போ நீ உன் கிரியை நம்பினாக்கா உன்னுடைய மனித பிரமாணத்தை நம்பினா அப்புறம் என்னத்துக்கு கிறிஸ்து தேவையில்லையே, கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. எனவே சப்ஜெக்ஷன் டு லீகலிசம் ஏலியனஸ் ஃப்ரம் கிரைஸ்ட், கிறிஸ்துவனிடத்தில் ஒருவனை வேறுபடுத்தி விடுகிறது. இதுதான் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 13, 14 வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறும்போது விதமாய் கூறுகிறார். மார்க் சாப்டர் 7 verse 13 and 14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள்னாக்கா அது பிரயோஜனமற்றதாக மாற்றுறீங்க. யாருடைய கற்பனையை? தேவனுடைய கற்பனையை, தேவனுடைய கற்பனையை, தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி விடுகிறார். பிரயோஜனமற்றதாக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுடைய கற்பனைகள் தான் அது சத்தியம், இதே கற்பனையில் தான் இருக்குது ஜீவன் இருக்குது, இந்த கற்பனை தான் விடுதலை இருக்குது என்று சொல்லி போலியான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே இது ஆண்டவருடைய அருள்வாக்கு என்று சொல்கிறார்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா 34, 14 வாசிகள் கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவியவைகளை சேர்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு. விசுவாசத்தோடு வாசிக்கிறது இல்லை, விசுவாசத்தோடு அதை புரிந்து கொள்வதில்லை, விசுவாசத்தோடு அதை கடைபிடிக்கிறதில்லை. அந்த காலத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் வரவழைத்திருக்கிறார். அதனால தான் ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கிருபையினாலே ரட்சித்து கிருபையினாலே மனக்களை திறந்திருக்கும் பொழுது அந்த கிருபையை போக்கெடுத்துக் கொள்வர்கள் இயேசுவை தங்கள் வாழ்க்கையை புறக்கணிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உதாரணமாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள், உண்மையான ரட்சிப்பை அடைந்த மக்களே ஆண்டவர் என்ன பண்ணிட்டால் அவருடைய கண்களை தயவு கிடைத்தபடினாலே, அதாவது சரி கிருபை அவங்களை புரிஞ்சுக்கணும், ஆண்டோடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டோடைய சித்தத்தை அறிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு ஏற்புடைய நீதி உள்ளவர்களாக இருக்கணும், ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யணும், ஆண்டவர் என்னென்ன அவர்களை குறித்து வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் அறிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த கிருபையாக இதெல்லாம் தரார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 3-4 வசனத்தை வாசிக்கிற, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவன் உங்களை நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். எனவே 2:8 சொல்கிறார், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதெல்லாம் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எனவே பிரமாணங்களை கடைபிடிச்சிட்டாக்கா நம்ம ஆசீர்வாதம் வரும், ஆபிரகாம் சந்ததியில் வருவோம் என்று சொல்லி நமக்கு சமாதானம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு சொன்னால் அப்படிப்பட்ட கிரியை சார்ந்து போகிற மனிதனுடைய கற்பனைகளை கொள்கைகளை கடைபிடித்து அதை நம்முடைய நம்பிக்கொண்டு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசுவை விட்டு அவன் பிரிந்து போகிற நிலைமை, இயேசுவை விட்டு விலகுகிறவனாக இருக்கின்றான். அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் தான் பிரகாசம் அடைவார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அடுத்தது 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். சப்ஜெக்ட்ஸ் ஹாவ் நோ ஹோப், அதாவது இந்த பிரமாணங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொள்வர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய சட்டத்திட்டத்துக்கு சத்தியத்துக்கு யார் செவி கொடுத்தது கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு தான் நீதியும் கிடைக்கும், அவனுக்கு தான் உண்மையான நம்பிக்கை கிடைக்கும். உதாரணமாக
இப்போ சில பேர் சொல்ல நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கற்புள்ளவர்களாக இருக்காங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கற்புள்ளவர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கொள்கை சொல்லி இருக்கிற மக்கள் இருக்க. ஒவ்வொரு சபைகளிலும் பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால், மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தால் ரட்சிக்கப்பட்டுடலாம், இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ரட்சிக்கப்படுவீங்க என்று சொல்லி ஒவ்வொரு சபையிலும் கொள்கை. சில சபைகளில் என்ன பண்ணுறாங்க, சிறு பிள்ளைகளே அவன் பிறந்து ஒரு 1 மாதம் 2 மாதம் ஆனதுக்கப்புறம் அல்லது 3 மாதம் ஆனதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்தானம் கொடுத்தா ஜென்ம பாவம் போகும் அவ்வளோ ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர் அதாவது அவர்கள் அப்பரசத்தில் பங்கு பெறுவதற்கு தகுதிப்படுத்துகிறாங்க. அப்பரசத்தை பங்கு பெற்று விட்டால் இயேசு அவருக்குள்ளே வந்துடுறாரு என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அநேக கொள்கையில் அவர்கள் நம்பிக்கை ஊட்டி கொண்டே வருகிறாங்க. அப்படி ஊட்டி கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு பாவ அறிக்கை செஞ்சு விட்டால் பாவம் மன்னிக்கப்படுன்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாங்க. அது மாத்திரமில்ல, அவர்கள் ஒரு கன்னத்தில் தட்டி விட்டால் அல்லது ஜெபிச்சு விட்டால், ஐயர் ஜெபிச்சு விட்டால் அல்லது குருமார் ஜெபித்து விட்டால் அவர்கள் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்கிறான்னு நம்பிக்கை ஊட்டுறாங்க. அப்படியே கடைசியில் அவர்கள் மரித்த பின்னதாக அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்பொழுது அவருடைய ஆத்மாவோட பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது, பாவம் மன்னிக்கப்படுது என்று சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாங்க. இப்படி சொல்லிவிட்டு போகிற நிலைமை என்ன ஆகும்? இப்படிப்பட்ட நம்பிக்கையை ஒரு உண்மையான நம்பிக்கையா? ஒரு குடும்பத்தில் நான் முன்விருந்த காலங்களில் அந்த நாட்களில் இருந்த சபையிலே ஒருவர் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாக்கா அவருக்காக என்ன பண்ணுவாங்க, புறஜாதிகள் திவசம் செய்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்காக என்ன பண்ணுவாங்க, பழிப்பொருளை பழி செலுத்துவார்கள். அந்த ஆத்துமாவுக்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பாவ மன்னிப்புக்கென்று பழி செலுத்துவார்கள். அப்புறம் அந்த குடும்பத்தில் மாத்திரம்தான் அதை செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான குருவான மறிச்சிருந்தாக்கா அந்த பங்கில் இருக்கிறவங்களாம் பழி செலுத்துவாங்க. அல்லது ஒரு மேற்றாசனத்தில் இருந்தால் அந்த மேற்றாசனத்தில் இருக்கிற எல்லாம் குருமார்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பழி செலுத்துவாங்க. இப்படி உலகம் முழுசும் தலைவராக இருக்க போப்பு மறிக்காருன்னு வச்சுக்கங்களேன், உலகம் முழுசும் என்ன பண்ணுவாங்க, அந்த போப்புக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆத்மா நிவர்த்திக்காக பாவ நிவர்த்திக்காக அந்த இழைப்பாறுதலுக்காக என்ன பண்ணுவாங்க, அவர்கள் பழி செலுத்துகிறதை இன்றைக்கு நாம் பார்க்குறோம். அப்போ ஒரு பாப்பானவர்கள் தலைவருக்கே உலகம் முழுசும் என்ன பண்ண வேண்டியது, பழி செலுத்த வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆண்டவர் மறிக்க போகிற நிலைமையில் இருந்த கள்ளன் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது உடனே ஆண்டவர் சொல்கிறார், இன்றே என்னுடன் கூட பரகதியில் இருப்பாய். இப்போ ஒரு போப்புக்கு கூட இல்லாத ஒரு ஹோப் அங்கே அந்த கள்ளனுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். இதுதான் அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அப்போ அந்த கள்ளன் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையை அடைந்து விடுகிறான், நீதிமான் ஆக்கப்படுகிறான். ஏன்னா அது விசுவாசத்தினாலே. ரோமர் 5:1 வாசிக்கிறோம், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் செய்கிற எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயமும் அவனுடைய ஆத்மாவுக்கு இளைப்பால் கொடுக்க முடியல. அவன் மறிச்சதுக்கப்புறம் அவன் செய்கிற பழி சடங்குகளை கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை விட கள்ளனாக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்தால் அவனுக்கு கிருபையினால் ரட்சிப்பு கிடைக்கும் என்றால் எது எளிதானது, எது பாரமற்றது, எது கிருபையை நமக்கு தருகிறது? அந்த கிருபையை விளங்கிக் கொள்வதற்காக உன்னதங்களிலே அவரோடு உட்காரம் செய்தார். ஆனால் இன்றைக்கு இந்த உண்மையை அறிந்து கொள்ளாமல் எவ்வளவோ சடங்குகள் சம்பிரதாயங்களை ஒவ்வொரு சபைகளிலும் அவர்களை கட்டாயப்படுத்துகிறதும் அதை முக்கியத்துவப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். நம்ம தான் சீயோனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாள். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், சீயோனுக்கு வந்தீர்கள் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 22-24 வசனம் வாசி, நீங்களோ சீயோன் மலைநடத்திற்கும் சேர்ந்தீர்கள் என்று சொல்கிறார். ஏன்னா பரலோகத்தில் அவர் பேர் எழுதிவிட்டார், இனிமையாக நம்ம போக போகிறோம். அதனால் ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த கொள்கையை சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்பிக்கையை ஊட்டுவாங்க. அந்த நம்பிக்கையை ஊட்டி அந்த நம்பிக்கையை கடைபிடிச்சாக்க நமக்கு நன்மையானது நடக்கும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பை அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, முக்கியத்துவப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். எங்கே இருந்தாலும் இயேசு அவனுக்குள்ளே இருந்து விட்டால் இயேசு தான் நம்முடைய நம்பிக்கை. இயேசுவே நமக்கு தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இவ்விதமான கிருபையை போக்கடித்து விட்டு மனிதனுடைய பிரமாணங்களுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் அவர்கள் உட்பட்டு போகும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் உண்மையான நம்பிக்கையை அற்றுப்போகிறார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 11:13 onwards. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை.
அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. எனவே நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி விட்டார். எனவே யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கிருபையினால் ரட்சிக்கிறார். ரட்சித்து அவருடைய பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதி விடுகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை குடிமக்களாய் மாற்றி விடுகிறார். அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:12 வாசிக்கிறபடியே ஒளியில் உள்ள பரிசுத்த வானத்திலே சுதந்திரத்தை நமக்கு தந்து விட்டார். அதனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என பாத்திரத்தின் பங்கு, நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரத்தை இன்றைக்கு இயேசு மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நமக்கு அந்த நம்பிக்கை உண்டு. அதான் ரோமர் 5 வாசிக்கும் போது அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை வராது. அப்போ ஹோப் எது கொடுக்குது? இயேசுனாலே கிடைக்கிற அந்த கிருபையினாலே ஆண்டவர் கொடுக்குற நம்பிக்கை தான் நமக்கு உண்மையான நம்பிக்கையாக இருக்கும். மனிதனுடைய கற்பனைகள் கொடுக்குற நம்பிக்கையோ, சடங்கு சம்பிரதாயங்கள் கொடுக்குற நம்பிக்கையோ அது ஒருபோதும் பலன் கொடுக்கிறது இல்லை. எனவே நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை எது? எபிரேயர் 3:14 வாசிக்கிறோம், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரைந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை என்ன? செய்த சடங்கு சம்பிரதாயமாக இல்லை. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் உன் ஊராரும் இந்த உலகத்தான யாராக இருந்தாலும் இயேசு விசுவாசித்தால், இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் கிருபையினால் ஆண்டவர் ரட்சிக்கிறார். இந்த நம்பிக்கை விட்டுட்டு போயிடவே கூடாது கடைசி வரைக்கும். அதான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பறிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டியது அவசியம். 6வது காரியம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அடுத்த காரியம், சப்ஜெக்ட்ஸ் லேக்ஸ் லவ் அண்ட் ரைச்சியஸ்னஸ். அதாவது அடிமைகள் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய நீதியும் அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதாவது கிரியை அவசியம், அது விசுவாசத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டியது அவசியம். கிரியை வந்தால் விசுவாசம் வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை. விசுவாசம் எதன் மேலே விசுவாசம் இருக்குது, எந்த கொள்கையை நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கட்டுப்பட வேண்டியது அவசியம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நான் சொல்லுகிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் உண்மையிலேயே சத்தியத்தை அறிந்து கொள்கிறவனாக இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். ஏன்னா எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான். அதனால் தான் ஆண்டோட உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் தான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், கிருபையை பற்றிக்கொள்ள முடியும், ஆண்டோடைய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்பட முடியும். ஏன்னாக்கா உலகத்தில் வந்து ஆண்டவர் தம்மை தியாக பலியாக சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 8 வாசிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ வெளிப்படுத்தி விட்டாலும் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும்பொழுது இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். அன்றியும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ ஒருவன் வந்து தேவனுடைய அன்பை எப்போ தான் விளங்கி கொள்ள முடியும்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது தான் அவனுடைய மனக்கண் திறக்கப்படுது. தேவனுக்கு ஏற்புடையனாய் மாறி நீதிமானாக மாறுகிறான். எனவே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய இரத்தத்தினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எனவே ஆண்டவருடைய கிருபையினாலே ரசிக்கப்பட்டவன் தான் தேவன் நீதியை அடைய முடியும். ஏன்னா 2 கொரிந்தியர் 5:20 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கிறார். எனவே தேவனுடைய அன்பையும் அப்போ தான் அவனால் விளங்கி கொள்ள முடியும். தேவனுடைய நீதியை அடைந்து கொள்கிறது மாத்திரம்னா தேவனுடைய நீதி என்னன்னு தெரியும். அப்போ தேவ நீதினா தேவனுக்கு ஏற்படுகிறது எதுன்னு தெரியாமல் எப்படி நீதி உள்ளவன் இன்னும் எப்படி தேவ நீதியிலே நினச்சிருக்க முடியும்? இப்போ பவுல் என்கிற பக்தர் வாசிக்கிறோம், பிலிப்பியரில் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதி என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு சபைகளிலும் கடைபிடிக்கிற எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் அவரவருடைய சுயநீதி, அவர்களுக்கு அது நீதி, அது அவர்களுக்கு ஏற்புடையது. இந்த சபைக்கு சொல்கிற கொள்கை அவர்களுக்கு ஏற்புடையது, அந்த சபைக்கு கொள்கிற கொள்கை அவங்களுக்கு ஏற்புடையது. அந்த கொள்கையை கடைபிடிச்சிட்டேன்னு சொல்லி இங்கே வந்தாக்கா இவங்களுக்கு அது ஒத்து வராது. எங்கள் சபையில் நாங்கள் இப்படி தாங்க செய்வோம், எங்கள் சபையில் நாங்கள் இதை தான் கடைபிடிச்சா தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீ வந்து கல்யாணம் ஆகணுன்ட்ட ஞானசானம் எடுத்தால் அது செல்லாது, என் கல்யாணம் ஆகாத ஊழியர்கிட்ட எடுத்தால் தான் அது செல்லும். நீங்கள் நகை போட்டிருந்தாக்கா நீங்கள் வந்து இயேசு ஏற்றுக்கொண்டவர் அல்ல, சீஷர் அல்ல, நகையெல்லாம் கழட்டினா தான் சீஷர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை. இந்த கொள்கையை வைத்து கொண்டால் இது வந்து அவர்களுடைய நீதி, இந்த சுயநீதியிலே நிலைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சுயநீதியை விட்டு தேவ நீதிக்கு ஏற்புடையவனாக இருக்கிறவன் விசுவாசத்தினாலே தான் அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான்.
இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமில்லை, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஸோ சப்ஜெக்ட்ஸ் லேக்ஸ் லவ் அண்ட் ரைச்சியஸ்னஸ். அடுத்து வாசிக்கும்போது ரோமருக்கு 3ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்தையும் வாசிக்கலாமே. ரோமர் சாப்டர் 3 verse 19 and 20. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. எனவே எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனை நீதிமானாகிறதில்லை. ஏன்னாக்கா யாக்கோபு 2:10 வாசிக்கிற ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் தவறினதாகும். எல்லாத்தையும் கடைபிடிச்சாக வேண்டியது அவசியம். அதே ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 22-24 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. எனவே ஆண்டவராய் இயேசு விசுவாசிக்கிறதுனால தான் அந்த தேவனுக்கு ஏற்புடைய நிலையை தேவ நீதியை ஒருவன் அடைய முடியும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அடுத்தது 7வது காரியம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:7 வாசிப்போம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? 7வது அடுத்து வாசிக்கும் சப்ஜெக்ட்ஸ் டீவியேட் ஃப்ரம் த ட்ரூத். எனவே அந்த பிரமாணத்தை கடைபிடிக்கிற அந்த பிரமாணத்தை தங்களை அடிமைகளாக யார் ஒப்பு கொடுக்கிறானோ அவன் சத்தியத்தை விட்டு உண்மையை விட்டு அவன் விலகி போகிறவனாய் அவன் காணப்படுகிறான். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 14 16 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கலேசியன் சாப்டர் 2 verse 14-16. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அப்போ பேதுரு ஒரு காலத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர். பவுல் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் தான். நியாயப்பிரமாணத்துடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டவர் தான். யெகோவாவை நம்பினவர் தான். ஆனால் என்றைக்கு இயேசு நடத்தில் மனம் திரும்பி விட்டாரோ அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினால் அவர் நீதிமான் ஆகிறதில்லை என்று மாறிவிடுகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு விசுவாசித்தால் தான் அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசு விசுவாசித்தால் தான் தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடைய முடியும் என்கிற நிலையை பவுலும் அடைந்திருக்கிறார், பேதுரு அடைந்தார். ஆதி அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாரும் அப்படி தான் வந்தாங்க. அந்த பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கொள்ள என்று புத்தி சொன்னான். அப்படி வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ மாறுபாடுள்ள சந்ததினா நெறிகட்ட தலைமுறை என்று சொல்லி இன்னொரு வேத புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ நெறினா ஆண்டவர் வகுத்த நெறி பழைய ஏற்பாட்டை கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது தான். ஆனால் அது சுயநீதியில் தான் அவனை நினைத்தும் பாவம் இன்னது என்பதை அவனுக்கு சுட்டி காண்பிக்கும். அது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு, அதாவது மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். ஆனால் இன்றைக்கி அநேக பிரமாணங்கள் இன்றைக்கி சபைகளிலே சொல்லப்பட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு அவர்களை விலக செய்கிறார்கள். அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா சொல்கிறார், அந்த கலாத்தியர் நிருபத்தில் வாசித்த பொழுது என்ன வாசிக்கிறோம், சத்தியத்திட்டு விலகிறதை கண்ட பொழுது அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, ரொம்ப வேதமாகிடுச்சு. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியுமா? எல்லாரும் அபிஷேகம் பெற்றன்னு சொல்கிறார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 18-20 வசனம் வரைக்கும் நான் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18-20 வசனம். 1 John chapter 2 verse 18-20. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும் படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். எனவே அபிஷேகம் பெற்றிருந்தால் அவன் சத்தியத்தை அறிந்து கொள்வான். சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம் மெய்யான விடுதலை அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்கும்.
அதை விட்டுவிட்டு மனிதனுடைய கற்பனைகளை அவன் கை கொண்டு அடிமைகளாக போவானானால் சத்தியத்தை விட்டு விலகிறது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு போலியான விடுதலை, போலியான சமாதானம், போலியான சந்தோஷம் தான் அவனுக்கு இருக்கும் ஒழிய உண்மையான சமாதானம், உண்மையான விடுதலை அவனுக்கு கிடைக்க போகிறதில்லை. ஸோ சப்ஜெக்ஷன் டீவியேட்ஸ் ஃப்ரம் த ட்ரூத். சத்தியத்தை விட்டு ஒருவனை என்ன பண்ணும்? விலக செய்து விடும். வாசிக்கிறோம் அதே 5ஆம் அதிகாரத்தில். அடுத்தது கலாத்தியர் 5:8 இப்படி வாசிக்கிறோம். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. சப்ஜெக்ட்ஸ் ஆர் மிஸ்லெட். இந்த மாதிரி தங்களை அடிமைப்படுத்திக் கொள்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? தவறாக வழிநடத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Peter chapter 2 first 4 verses. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அதை யூதா நிருபம் எடுத்துக்கொள்வோம். 3-4 வசனத்தில் யூதா நிருபக்காரர் எழுதும்பொழுது இந்த கள்ளப்போதகர்களை குறித்து அவர் எழுதுகிற ஒரு காரியத்தில் ஒரு 3-4 வசனம் மட்டும் வாசிப்போம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் ஆர் மிஸ்லெட். எப்படி கலாத்திய சபையிலே பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த யூத பின்னணியிலிருந்து வந்த மக்களாலே தவறாக வழிநடத்தப்பட்டார்களோ அல்லது அவர்களை தவறி செய்ய அவர்களை ஏவினார்களோ, அதே விதமாக தான் அநேக சபைகளிலே அநேக கொள்கைகள் மூலமாய் அவர்களை தவறாக நடத்துகிறதை அவர்கள் புரிந்து கொள்கிறதில்லை, அறிந்து கொள்கிறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு பக்தி தான். அவர்களெல்லாம் தங்களுடைய விருப்பம் நிறைவேறணும். அது விருப்பம் நிறைவேறதற்கு என்ன கொள்கையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆசையாக இருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்துருச்சுனாக்கா டாக்டர் சொல்லுகிறாரு, இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு சரியாயிருன்னு சொன்னாக்கா அவர் சொல்லுகிற அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மருந்தை அவர்கள் உட்கொள்கிறார்கள். உட்கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வியாதி சுகமாகிறது இருக்குது, சுகம் இல்லாமல் போகிறது போகுது. யார் எந்த டாக்டர் இது சாப்பிட்டீங்கன்னாக்கா சுகம் ஆகாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அதே விதமாக தான் இங்கேயும் நீ கொள்கையை கடைபிடிச்சின்னா உனக்கு விடுதலை கிடைக்காதுப்பா அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் கடைபிடிச்சா விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நம்ப வைப்பார்கள். ஆனால் தவறாக வழி நடத்துகிறதை நான் பார்க்கிறோம். எனவே அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? தவறாக வழி நடத்தப்படுகிறபடினால தான் ஒரு போலியான ஒரு விடுதலை, போலியான ஒரு பரிசுத்த வாழ்க்கை, போலியான காரியம் வாழ்ந்து வேஷமாக வாழக்கூடிய ஒரு நிலைமை வந்து விடுகிறது. கிருபை அவர்களுக்கு போயிடும். கிருபை அவர்களுக்கு போகிறபடினாலே ஆண்டவருடைய பலம் இல்லாமல் போயிடும். ஆனால் 2 Timothy 3:1-5 வரைக்கும் வாசிக்கும்பொழுது கட்டுப்படுத்த முடியாத ஒரு காலம் கடைசியில் வரப்போகிறது. இந்த கட்டுப்படுத்த முடியாத காலம் வரும்பொழுது தேவ கிருபை இல்லாதபடினாலே பலனற்று போய் விடுவார்கள். 5வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகி என்று சொல்வதை பார்க்கிறோம். சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஆர் மிஸ்லெட். தவறாக வழிநடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். 9வது வசனம் வாசிக்கலாம். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். அடுத்த காரியம் வாசிக்கும். சப்ஜெக்ட்ஸ் கரப்ட் தெம்செல்ஸ். இந்த அடிமைகள் அல்லது பிரமாணங்களை நம்பி அவைகளை கடைபிடித்தால் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று நம்பி அதை செயல்படுத்துகிற மக்கள் தங்களை தாங்களே கடைபிடித்துக் கொள்கிறதை நான் பார்க்கிறோம். யூதா நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 11-13 வசனம் வரைக்கும் வாசிக்க இருப்போம். ஜூட் சாப்டர் 1:11-13. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே அவங்களுக்கு வெளிச்சம் கிடையாது.
ஆண்டோடைய வெளிச்சம் ஒருபோது உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இவர்களுக்கு அந்த ஜீவ ஒளி கிடைக்கல. ஆனால் இயேசு சொல்லுகிறார், யோவான் 8:12, ஒருவனை ஜனங்களை சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றி வந்தால் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் அந்த ஒளியெல்லாம் இழந்து போய் பின்மாற்றத்தில் அடைந்தவர்களாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. தவறான வழியை கடைபிடிக்கிறாங்க. தவறான வழியை கடைபிடித்து தவறான நன்மைகளை அவர்கள் வாழ்க்கையை தவறான வழியில் அதை பெற்றுக்கொண்டு, உலக நன்மைகளை தவறான வழியிலே அதை பெற்றுக்கொண்டு இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்து அவர்கள் வழிதப்ப செய்கிறார்கள். அதனால் கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதும் புளிப்பாப்புக்கும் என்று அறியீர்களா? இவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியம்தான் என்ன பண்ணுது, தவறான காரியமானது அவர்களை தீட்டுப்படுத்துகிறது மாத்திரமல்ல, மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. அதுதான் மனிதனுடைய உள்ளத்திலிருந்தே அதை என்ன பண்ணுமா உறப்படு வருகிறதே அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி மார்க் எழுது சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். அதில் உதாரணமாக வாசிக்கிறோம். மார்க் 7:21 வாசிக்க கேட்போம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்லாத ஆவிக்குரிய சிந்தை அல்லது வேத வசனத்துக்கு ஒத்து வராத சிந்தைகள் அல்லது மாம்ச சிந்தை இவைகள் மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. விபச்சாரங்களும் வேசித்தனம். விபச்சாரம் சொன்னாக்கா பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்களாம் வந்து எந்த இதில் விபச்சாரிகிட்டலாம் போகிறதில்ல, வேசித்தனம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியான ஒரு விபச்சாரம் என்று ஒன்று உண்டு. யாக்கோப்பு 4:3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தேவனுக்கு உலகத்துக்கு சிநேகனாக இருக்க விரும்புகிற தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எனவே நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லும் பொழுது, உலக சிநேகத்துக்கு ஒருவனை வழி நடத்தும் பொழுது என்ன பண்ணுகிறான், ஆவிக்குரிய ரீதியாக அந்த கற்பை அவன் குலைந்து போகிறவனாய் அவன் கரைபடுறவனாய் காணப்படுகிறான். அதனால் மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லி யூதா நிருபத்தில் நான் வாசிக்கின்றோம். எனவே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களை தாங்களே அவர்கள் கெடுத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் அன்பின் விருந்துகளிலே அவர்கள் கரைகளாக இருக்கிறார்கள். அவர் இந்த கரைகளாக இருக்கிறபடினா அந்த கரை யார் மேலாம் படுதோ அவர்கள் எல்லாம் தங்களை கரைபிடித்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கள்ள போதகர்கள் தவறான சத்தியத்தை விட்டு தவறான வழியில் நடக்கிறவர் மாத்திரமல்ல, மற்றவர்களை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 16:6 இப்படி பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். புளித்த மாவு என்று சொல்வது எதை குறித்து சொல்கிறார்? 12வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனால் புளித்தமா ஒரு சின்ன ஒரு காரியம், பால் நல்லா தான் இருக்குது, அதில் ஒரு சுண்டு விரலை லேசாக தொட்டு அந்த பாலில் வச்சாக்கா அந்த பால் முழுவதும் முறிஞ்சு போய் அது மோராக தயிராக மாறிடுது. அதுபோல் தவறான ஒரு கொள்கை, கிருபைக்கு மாறான இயேசுடைய சத்தியத்துக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிரும், அவங்க வாழ்க்கை முழுதும் புளித்து போய் வாழ்க்கை முழுதும் கரைப்பட்ட நிலைமையிலே அது மாறிவிடும். ஸோ சப்ஜெக்ட்ஸ் கரப்ட் தெம்செல்ஃப், தங்களை தாங்களை கரைப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த கரைப்படுத்தப்பட்ட மக்களும் மற்றவர்களை கரைப்படுத்துகிற ஒரு நிலைமையிலே போய்விடுகிறார்கள். 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை அடுத்ததை வாசிக்க கேட்போம். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். அடுத்த காரிய வாசிக்க, ஸ்பீசஸ் லீடர்ஸ் வில் பி பனிஷ்ட். அதாவது ஸ்பீசஸ் லீடர்ஸ்னாக்கா போலியான தலைவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கலாத்தியர் 1:7 இப்படி வாசிக்கிறோம். கலாத்தியர் 1:7. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். They will be punished one day. 2 பேதுரு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 2 Peter chapter 2 verse 9 and 10. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். யூதா நிருபத்தில் வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Jude verses 14 onwards. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எனவே இந்த கடைசி நாட்களிலே 2 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். என்ன விசுவாச துரோகம்?
என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். எனவே இன்றைக்கு ஆண்டவரோகிட்டத்தில் தான் ஒரு ஆத்மாவை சேர்க்க வேண்டுமே ஒழிய, ஒரு ஆத்மா ஆண்டவரை தான் பின்பற்றணுமே ஒழிய, ஆண்டவராக இயேசுவை தான் நம்ப வேண்டுமே ஒழிய, ஆண்டவராக இயேசுடைய போதனையை தான் பின்பற்றணுமே ஒழிய, அவருடைய சத்தியத்தை தான் செவி கொடுத்து போகணுமே ஒழிய, ஒருபோது தங்களுடைய கொள்கையை நம்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடையவர்கள் ஆக்குவார்கள் என்றால் அவர்களை இயேசுனிடத்து அவர்கள் பிரிக்கிறார்கள். அவர்களே விசுவாசத்துக்கு துரோகிகளாக மாறிவிடுகிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே அது சம்பவிக்கும் என்று சொல்லி அவர்களை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிறார். அந்த கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். அந்த கடைசி நாட்கள் அந்த கிறிஸ்துவரான்னு இன்றைக்கி உலகம் முழுசும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் 1 யோவான் 2 சொல்கிறார், இன்றைக்கு அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அவர்களை சத்தியத்திட்டு விலகும் பொழுதே அவர்கள் ஆண்டவருக்கு எதிர் கிறிஸ்துகளாக மாறிவிடுகிறார்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இதுதான் பிலிப்பு நிருபத்தில் பவுலர் பக்தன் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தடவை சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு கூட சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமி கடத்துவதை சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு அதிகமாக பூமி கடத்துவதை சிந்திக்கிறதும், இன்றைக்கு உலக பிரகாரமான நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை முன்னிறுத்துகிறதும், அதைவிட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மாம்ச பிரகாரமான நன்மைகளுக்காக, அதாவது அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்லி அவர்கள் சுகத்துக்காக இன்றைக்கு சிலுவையை முன்னிறுத்தி எவ்வளவு தவறான போதனையை இன்றைக்கு துணிகரமாய் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அந்த 1 பேதுரு 2:24 அழகாக இருக்கிறது, ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்லும் பொழுது அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, சுகம் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி தவறான போதனையை நம்பிக்கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி அதை நம்பிக்கொண்டு இருக்க மக்களும் இன்றைக்கி இருக்கிறதை நான் பார்க்குறோம். இவரெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவைக்கு, கிறிஸ்துவுக்கு பகைஞர் இல்லை, கிறிஸ்துவை பற்றி தான் முன்னிறுத்துவாங்க. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், சத்தியத்துக்கு பகைஞர், கிருபையை போக்கெடுத்துக் கொள்கிற மக்கள், அவர்களை நம்புகிறவர்களும் கிருபையை போக்கெடுத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஸ்பீசியஸ் லீடர்ஸ் வில் பி பனிஷ்ட். நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிற ஆக்கினை உறங்காது. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:11. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட் இஸ் எ பிளெஸ்ஸிங். இயேசு என்ன பண்ணுறாங்க? 6ஆம் அதிகாரத்தில் கலாத்தி உதாரணமாக வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துனா அன்பு இருந்ததுனால தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பாங்க. நியாயப்பிரமாணத்துடைய காரியம் என்ன? தன்னைத்தான் நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். ஆனால் அன்பு என்பது கிறிஸ்துவனுடைய அன்பு என்பது மனப்பூர்வமாக வருகின்ற ஒரு காரியம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவனை அவர் புறக்கணிப்பாங்க. இவங்க கொள்கையை ஏற்றுக்கொண்ட உடனே அவனை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. இது தேவனுடைய அன்பு கிடையாது. அந்த 6:12 வாசிப்போம். கலாத்தியர் 6:12. மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாத படிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். ஏன்னாக்கா இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஆதி திருச்சபையில் இருந்த அந்த இஸ்ரவேலிலே இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் யூதர்களாலே பகைக்கப்பட்டார்கள், யூதர்களாலே அநேக பாடுகளை செய்தார். அதுக்கு உதாரணம் பவுலே தன்னுடைய வாழ்க்கையில எப்படி கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினது போல அந்த நாட்களிலே ஆதியிலே இருந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசி எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏரோது என்ன பண்ணுகிறான்? அங்கே சீஷர்கள் கொலை செய்யப்பட்டபடினால பேதுருவையும் குறித்து அடைச்சி இது அந்த ஜனங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குனாக்கா கிறிஸ்தவர்களை பிடித்து சிறைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவர் சிலுவையை குறித்த அந்த இடரலானது அகன்று போயிருக்குமே. ஏன்னா விருத்த சேதனத்தை நான் பண்ணியிருக்கிறேன், அதனால் பவுல் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கன்று நான் சொல்லியிருந்தால் இந்த பாடுகள் எனக்கு வரப்போகிறதில்ல, இந்த கிறிஸ்தவர்களுக்கு அந்த பாடு வரப்போகிறதில்ல, அதனால் அந்த இடரல் அகன்று போயிருக்குமே. இல்லையே, நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணினாலும் நான் என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டேனோ அன்றைக்கு நான் நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களையோ அல்லது விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்ற காரியத்தையும் நான் சொல்லலை. இயேசுடைய சுவிசேஷத்தை அப்பழுக்கு இல்லாமல் எந்த விதமான களங்கமில்லாத ஞானப்பாலாக தான் அவர்களுக்கு போதித்ததை அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
அதனால் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது பவுலுங்கிற பக்தன் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து தான் என்ன பிரசங்கித்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அப்போ யூதராக இருந்தாலும் கிரேக்கர்களாக இருந்தாலும் ஒரே சத்தியம்தான். எனவே அவர்கள் புறவினத்தார்கிட்ட யூத மார்க்கத்தின் காரியங்களை அவர்கள் போதிக்கலை. யூதனாக இருந்தாலும் இயேசுடைய சத்தியத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறதை நான் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அங்கே 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 10-12 வரைக்கும் வாசிக்கும் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதமாய் கூறுகிறார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. எனவே இங்கே வாசிக்கும் பொழுது பவுலர் பக்தன் அந்த என்ன நீதி நிமித்தம்னாக்க உலக நியாயப்பிரமாணத்தின் நீதி நிமித்தம் அவர் பவுல் வாழ்ந்திருந்தால் அவருக்கு இவ்வளவு துன்பங்கள் வந்திருக்காது. ஆனால் என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டாரோ அன்றைக்கு தேவ நீதியை குறித்து தான் அவர்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த தேவ நீதியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் முக்கியத்துவப்படுத்துகிறார். அந்த தேவ நீதியை அடைந்த அந்த கலாத்திய சபை மக்கள் என்ன பண்ணுறாங்க, சுயநீதிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதே தான் சபைகளிலே தேவ நீதியை பெற்ற மக்கள், கிருபினால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் அந்த மனிதனுடைய கொள்கைக்கு, அந்தந்த சபையினுடைய கொள்கைக்கு, சுயநீதிக்கு தங்களை அடிமைப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட் இஸ் எ பிளெஸ்ஸிங். தேவ நீதிக்காக நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் ஜனங்கள் நீந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்களை சொல்லாரெல்லாம் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்கிறார். பவுலுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு, அதை எடுத்து விடும்படி ஜெபிக்கின்றார். ஆண்டவர் சொல்கிறார், கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். உடனே அவர் என்ன சொல்கிறார், கிருபை கிடச்சிருச்சுல, அதை பற்றி எனக்கு என்ன. ஏன்னா அந்த கிருபையினாலே நித்திய அழிவிலிருந்து என்னை விடுதலை கொடுத்து விட்டார், நித்திய ஆக்கிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார், நித்திய தண்டனையிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார், நித்திய மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது சரீர பலவீனத்துக்கு கிருபை போதுன்னு இயேசு சொல்லிட்டாரே. உடனே அவர் என்ன சொல்கிறார், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனெனில் நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். கிறிஸ்து நிமித்தவர்கள் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். இன்னும் சில வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை, இந்த சுவிசேஷ நற்செய்தியை, இந்த சுவிசேஷ நற்செய்தியானது ஒருவனுக்கு வாழ்க்கையிலே அவன் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையான ஒளி அவன் உள்ளத்திலே பிரகாசிக்க செய்கிறார். எப்படியா இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே தமது மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டை எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அது இந்த விதமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது எது? இயேசுடைய நற்செய்தி, இயேசுடைய சுவிசேஷம். ஆகினால தான் நாங்கள் இயேசுவை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் என்று சொல்கிறார். அந்த முன்னிறுத்தப்படுகிற இயேசுவை யார் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடைய மனக்கண் திறக்கப்படுகிறது. இதுவரைக்கும் அந்த காலத்தில் இந்த மக்கள் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறார்கள். அக்கிரமக்காரராக இருக்கிற நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். இவையெல்லாம் ஆண்டவராக இயேசுவின் கிருபையினாலே உண்டாகும் பொழுது இவர்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்குள்ளே போகும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். ஆனால் இந்த நீதி நிமித்தம், அந்த சத்திய நிமித்தம் அவர் வாழும் பொழுது பாடுகிற பாடுகள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையை செய்வோம் என்று சொல்லி அங்கே பவுல் பக்தர் ரோமரில் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது அதே தான் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரோமருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 22, 3, 4 வசனத்தில் வாசிக்க, அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கைகளும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவத்திலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இன்றைக்கு உபத்திரமே இருக்காது, பாடுகளே இருக்காது, பிரச்சனை இருக்காது, சுகபோகமாக வாழலாம் அப்படி என்று பவுல் அன்றைக்கு பிரசங்கித்திருந்தால் பவுலுக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. அந்த கொள்கையை அந்த சபை மக்கள் கடைபிடிச்சிருந்தால் ஆதி திருச்சபையில் வந்த கிறிஸ்தவர்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அந்த இயேசுடைய சத்தியத்துக்கு அவர்கள் நின்றதுனால்தான் அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவருக்கென்று இரத்த சாட்சிகளாய் மரித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு அவ்விதமாய் நின்றால்தான், இரத்த மரணபரிந்த உண்மையாக இருந்தால் தான் ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக வாசிக்கலாம் 12ஆம் வசனம். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால், அப்புறம் வாசிக்கும்போது சர்வீஸ் டு காட்,
அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்குதா, ஒரு வாழ்க்கையில் ப்ரொடியூசர்ஸ் கிறிஸ்டியன், ட்ரூ கிறிஸ்டியன்ஸ். அதாவது உண்மையான ஒரு சேவை செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுமா, அவனை உண்மையான கிறிஸ்தவர்கள் உண்டாக்கும். அந்த வசனத்தினுடைய சரியான பகுதி என்ன பண்ணுறான்னாக்கா, அந்த வசனத்தை கரெக்டாக விளக்கம் சொன்னாக்கா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்குனாக்கா, அவங்க அழிகளாக போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னாக்கா அப்படிப்பட்ட உபதேசத்தை அவர்கள் கடைபிடிக்கிறதுனால ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர் மாற முடியாது. அப்படிப்பட்ட கொள்கைகளை கடைபிடிக்கிறதுனால அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது இல்லை. அப்படிப்பட்ட கொள்கையை கடைபிடிக்கிறதுனால தேவனுக்கு ஏற்புடைய நீதிமான்கள் ஆக முடியாது. அப்படி காரியங்களை அவர்கள் கடைபிடிக்கிறதுனால ஒருபோதும் நித்திய வாழ்வை சுதந்திரத்துக் கொள்ள முடியவே முடியாது. அப்படிப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்த்தாலும் அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறார், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் தான் கிருபையாக இருக்கிறார், அவன் மேல் தான் இரக்கமாக இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்குன்னா அவங்க ஒருபோதும் என்ன பண்ணுறதில்ல, நற்செய்தின்னு சொல்லி 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 போலியான கிறிஸ்தவர்களை தான் கொண்டு வருகிறார்கள், உண்மையான கிறிஸ்தவர்களை கொண்டு வருகிறது இல்லை, உண்மையான கிறிஸ்தவர்களை உருவாக்குகிறது இல்லை. அப்போ சிலர் மத்தேயு 28:19 என்ன சொல்கிறார், உலக மெத்திசையில் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி. யாருக்கு சீஷராகணும்? கிறிஸ்து ஒருவர் தான் குருவும் போதகர். கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களாக தான் ஒருவனை மாற்றுமே ஒழிய தங்கள் கொள்கையை பின்பற்றலாம் மாற்றக்கூடாது. இதுதான் பரிசேயர்கள் செய்த அந்த நாட்களிலே செய்த தவறுகள். பெரிய ஒரு தவறான காரியம் மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயலாக இருந்தபடியினால்தான் இயேசுவை சிலுவையில் ஆணைத்து கொண்டார்கள். அதே தான் அந்த கடைசி நாட்களிலே ஒரு மனிதனை தங்கள் மார்க்கத்தான் ஆக்கிவிட்டார்கள், அவனை இரட்டத்தனையாக நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். மத்தேயு 23:13 வாசிக்க கேட்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையே அடைவீர்கள். இதெல்லாம் வெளிப்புறமான பக்தி இருந்தாலும் அது ஆண்டவருக்கு ஏற்புடைய பக்தி இல்லை. அது ஆண்டோட கொள்கைக்கு மாறானது. தங்களுடைய கிரியைகளினாலே நிலைநிற்க பார்க்கிறார்கள். கிரியை செய்ய வேண்டியது அவசியம், ஆனால் கிரியைகளினாலே நாம் நிலைநிற்கிறதில்லை, கிருபையினால தான் நிலைநிற்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். எனவே கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகள், அது நீதி நிமித்தம் வருகிற பாடுகள், சத்தியத்தை கடைபிடிக்கிறான் வருகிற பாடுகள் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். ஆனால் அதை மாற்றிவிட்டு நீங்களாம் அவ்வளோ தூரம் பாடுபட வேண்டியது இல்லைங்க, நீங்கள் பேசாமல் விருத்ததினை பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், யூதர்கள் ஒருபோதும் உங்களை புறக்கணிக்க மாட்டாங்க, யூதர்களை சந்தோஷமாக அவங்களை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டி மோசம் போக்குகிற மக்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக தான் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தான். அதனால தான் பவுல் என்ன பேதுரு சொல்லுகிறார், ஜீவனுள்ள வித்துன்னு சொல்லுகிறார். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. சத்தியம்தான் ஒரு மனிதன வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும். சத்தியத்தை விசுவாசித்தால் தான் ஆண்டோடைய இரக்கம் கிருபை கிடைக்கும். ஒரு போலியான உபதேசம், போலியான சத்தியத்தை கடைபிடித்தால் அந்த மார்க்கத்திற்குள்ளே அவன் போகலாம் ஒழிய பரலோகத்துக்கு போக முடியவே முடியாது. எனவே இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் இல்லாதவர இருக்கிறத அவர்கள் அழிந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்கிறதை நான் பார்க்கின்றோம். எனவே ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், நடைமுறையிலே செயல்படுத்த வேண்டியதை குறித்து பவுலின் பக்தன் இந்த அதிகாரங்களிலே சொல்லிக் கொண்டு வருகிறார். எனவே ஸ்லேவரி தாட்ஸ் லிபர்ட்டி, அடிமைத்தனமானது சுயாதீனத்தை தடுத்து விடுகிறது. எனவே நாம் அடிமைத்தனத்துக்களாக இருக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, நம்மை பிள்ளைகளாக இருக்கும்படி தான் நம்மை வைத்திருக்கிறார். அடிமைகளாக இருக்கிற வரைக்கும் அவன் பிள்ளையாக இருந்தாலும் எதையும் சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது. ஆனால் என்றைக்கு ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டானோ அவருடைய சொத்துக்கெல்லாம் அந்த உன்னதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் அவன் சுதந்திரவாளியாய் அவனை மாற்றி விடுகிறார். எனவே சுயாதீனத்தில் இருந்தால் தான் அதை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அவனை அடிமை போல நடத்தினார். அந்த சுயாதீனம் அவனுக்கு இல்லாமல் போய், சுயாதீனம் இருந்திருந்தாலும் இல்லாதவன் நிலைமையிலே தான் அவன் காணப்படுவான். அதுதான் அந்த 4ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகளுக்கும் அந்த அடிமைகளுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை. கண்கள் மூடுவோம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, மேலால் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்த வேத வாக்கியங்களுக்காக, சத்தியத்திற்காக நன்றி. அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து புரிந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துக்கு, உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படியும்படி நீர் எதிர்பார்க்கிறேன். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அது அந்நிய காரியமாக எண்ணினார் என்று இஸ்ரவேலை பார்த்து வேதனையோடு சொல்கிறார். ஆண்டவரே, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிற வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்கிறதில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பாய் சொன்னீர். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், அவர்களை அறிவை வெறுத்தாருன்னு சொல்லி ஆண்டவரே அந்த ஜனங்களை பார்த்து சொன்னீரே, அதுபோல் நாங்கள் இருந்து விடாமல்
ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நான் அறிந்து கொண்டு உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு சித்தத்தை செய்து உங்கள் ராஜ்யத்தில் வந்து சேர்வதற்கு தகுதி உள்ளவர்களாகும்படிக்கு இன்னும் பிரகாசமுள்ள கண்களை தார். எங்கள் இதயத்தை இன்னும் விசாலமாக்கும். உண்மையை அறிந்து கொண்டு அந்த உண்மைக்கு சாட்சிகளாய் இணையிருந்தது போல நாங்களும் அந்த உண்மைக்கும் சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். உண்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.